அப்போ நீங்கள் அடுத்தது 2025 5வது கேள்வியை பாருங்கள். 2025 5வது கேள்வியை பாருங்கள். 4 கேள்வி மேலுக்கு செய்துட்டோமே. சரி, கிடையுடன் கோணம் தீட்டாவில் தொடக்க வேகம் யூடன் ஒரு பொருள் எரியப்படுகிறது, வழித்தடையை புறக்கணிக்கும். சரி, இது ஒரு எரிய இயக்கம் சம்பந்தப்பட்ட கேள்வி. அதாவது ஒரு பொருள் கிடையோட யூ என்ற கதியோட எரியப்படுகிறது. அது எரியப்பட்டால் இந்த பொருள் என்ன செய்யும்? எரிய இயக்கத்தை ஆகும். ஆக இந்த எரியம் ஒரு தீட்டா கோணத்தோட எரியப்படுது. தீட்டா கோணத்தோட எரியப்படுது. இங்க உங்களுக்கு எது கல்குலேஷன் கேள்விகள் கேட்கல. இந்த தியரி உங்களுக்கு செக் பண்ணி, அதாவது இந்த தியரி உங்களுக்கு ஓகேன்னு கேட்கலாம். சரி, நான் முதலாவது இதை பற்றி பார்த்துட்டு நம்மளோட கேள்விக்கு வருவோம். ஒரு பொருள், அதாவது ஒரு துணிக்கை ஏதோ ஒன்று தீட்டா கோணத்தோட யூவோட எரியப்பட்டால் இங்கே எரியப்படும் புள்ளியில் கிடை வேகம் u cos தீட்டாவாகவும் நிலைக்குத்து வேகம் u sin தீட்டாவாகவும் பிரித்த கூறுகள் இருக்கும். நீங்க இந்த எரிய பாதையில எந்த ஒரு புள்ளியிலையும் கிடை வேகத்தை எடுத்தீங்கன்னா அந்த கிடை வேகம் என்றும் மாறாது. ஏன்னா கிடை ஆறுமூடுகள் 0. ஏனென்றா கிடை ஆறுமூடுகள் 0 இருக்கும். எந்த இதுலையும் மாறாது. நிலைக்குத்து வேகம் u sin தீட்டா என்பது எரிய பாதையில குறைஞ்சு போய் அதி உயர் புள்ளியில u sin தீட்டா என்பது குறைஞ்சு இந்த u sin தீட்டாவோட குறைய வந்து நிலைக்குத்து வேகம். நான் இதை நான் வீண்டு வச்சுக்கிறேனே, ஏன்னா நம்ம நேரத்துல யூண்டு போட்டுட்டோம். அதாவது நிலைக்குத்து வேகம் இந்த v ஆனது 0 ஆகும். அதாவது v u sin தீட்டா இது குறைஞ்சு வந்து அதி உயர் புள்ளியில v7 0 ஆகும். இதுல வீச்சம் r ஆக இருந்தால் மொத்தம் இது எரிஞ்ச புள்ளியிலிருந்து உழுவுற தூரத்துக்கான மொத்த நீளம் 6 ஆக இருந்தால் உங்களுக்கு தெரியும் அதி உயர் புள்ளி அதுல மடங்கு, அதாவது r/4 ஆக இருக்கும். சரி, இப்ப கிடை ஆறுமூடுகள் இல்லைன்னு தெரியும். நிலைக்குத்து வேகம் குறையுது. அதுக்கு காரணம் g ஆறுமூடுகள் எப்போது மாறாது, புவியீர்ப்பு ஆறுமூடுகள் எப்போது மாறாது. அந்த ஆறுமூடுகள் தான். சரி, சக்திய வெப்பம் இந்த புள்ளி, அதாவது இதை நான் 0 இதா எடுத்துட்டா உங்களுக்கு சரி, இதெல்லாம் இதை அடுத்தா உங்களுக்கு ஈன அழுத்த சக்தி 0. எந்த புள்ளியில எடுக்கமோ அந்த புள்ளியில அழுத்த சக்தி பார்ப்போம். ஆக ஈன அழுத்த சக்தி 0. போக அழுத்த சக்தி கூடி போய் ஈன அழுத்த சக்தி, அதாவது இந்த r/4 அழுத்த சக்தி உயர்வாக இருக்கும். திருப்பி அழுத்த சக்தி இங்க குறைஞ்சி வரும். இயக்க சக்தி போக இயக்க சக்தி குறைஞ்சி ஈனோர் இயக்க சக்தி இருக்கும். இயக்க சக்தி எப்போதும் 0 ஆகாது. ஏன்? கிடை வேகம் இருக்கு. ஆகவே ஈன இயக்க சக்தி இருக்கும். திருப்பி வர இயக்க சக்தி குறைஞ்சு போய் திருப்பி வர இயக்க சக்தி கூடி போய் கடைசியில ஈன யூக்கு ஏற்ற மாதிரி அரை mu வர்க்கமாக இருக்கும். ஆகவே இந்த சக்தியை நாம் எழுத போனா சக்தி என்பது இயக்க சக்தி அரை mu வர்க்கம் பிளஸ் mgh r/2, அதாவது இவ்வளவு r/2 ஆக இருக்கும். இந்த r/2 வரையும் இயக்க சக்தி குறையும், அழுத்த சக்தி கூடும். திருப்பி அடுத்த r/2ல இயக்க சக்தி கூடும், அழுத்த சக்தி குறையும். 0 பொட்டன்சியல் நான் இதை எடுக்கேன். அதாவது இந்த புள்ளியே அப்படி எடுத்தா இங்க கூடி இங்க குறையும். சரி, இவ்வளவுதான் இதுல அடிப்படை பேசிக் தியரிகள். உங்களுக்கு வேற சரி, அப்ப நம்ம கேள்வியை பார்ப்போம். இயக்கம் பூராகவும் பொருளின் இயக்கப்பாட்டு சக்தி மாறிலியாக இருக்கும். இயக்கம் பூராகவும் கிடை வேகம்தான் மாறாதே ஒழிய இயக்க சக்தி என்ன செய்யும்? குறைந்து கூடும். ஆகவே அந்த ஆன்சர் பிழை. இரண்டாவது, செல்லும் பாதையின் அதி உயர் புள்ளியில் வேகம் 0 இல்ல, நிலைக்குத்து வேகம் தான் 0. கிடை வேகம் இருக்கும். கிடை வேகம் எப்பொழுதும் மாறிலி. சரி, அடுத்தது இயக்கம் பூராகவும் பொருளின் ஆறுமூடுகள் மாறிலி. g மாறிலி, கிடை ஆறுமூடுகள் இல்லை. ஆகவே ஆன்சர் சி மட்டும் உண்மையானது. ஆகவே ஆன்சர் 3வது. இலகுவான கேள்வி. பேசிக்க வைத்து தான் இந்த முதல் 5 கேள்விகளை பார்த்தீங்கன்னா பேசிக்க வைத்து தான் வந்திருக்கு.
6வது கேள்வியை நம்ம அடுத்ததுல பார்ப்போம். இது ஒரு இலகுவான கேள்வி தான். எளியத்தில் வந்திருக்கிறது ஒரு இலகுவான கேள்வி. நாம் ஒவ்வொரு கேள்வியும் அதாவது 7மான அளவு இந்த மாதத்துக்குள்ள அதாவது ஜூனுக்குள்ள 2025ஆம் ஆண்டு பேப்பர்ல MCQ 50 செய்து முடிப்போம் பிள்ளைகள். இந்த சேனல்ல இது ஒரு புது சேனல் உங்களுக்கு ஏலியா சின்ன மாதிரி. ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன பின்னுக்கு போக பார்த்தா நிறைய கேள்விகள் வருது. அவை டீட்டெயிலாக நாம பார்ப்போம்.